பிரியா, சாதாரண நாளே டிஃபன் 8:30க்கெல்லாம் கொடுத்துருவேன். இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், மணி 9:30 ஆகுது, இன்னும் டிஃபன் தரலையே. ஏங்க கல்யாண நாள்னா ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும்ல. ஸ்பெஷலா செய்யணும்னா கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். என்ன ஸ்பெஷலு? ஷீர் குருமாங்க. ஷீர் குருமாவா? அது இனிப்பா காரமா? ஏங்க இது ஸ்வீட் ரெசிபி தாங்க. அப்ப சூப்பரு. ஒரு சூப்பர் ரிச் அண்ட் ராயலான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த ஷீர் குருமா. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு டேட்ஸை சாப் பண்ணிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டா இது போல வறுபட்டதும் நம்ம கடாயில இருந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இன்னும் இதோட ட்ரை நட்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்கேன். நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, சூரியகாந்தி விதை, பூசணி விதை இதெல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதும் தனியா தட்டுல எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு மெலிசான சேமியாவை இது போல ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா அதை எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி நம்ம கேரமலைசேஷன் பண்ண போறோம். இதுக்கு ஒரு 1/2 கப் கிட்ட சர்க்கரையை நல்லா இது போல கேரமலைஸ் பண்ணிக்கலாம். லைட்டா இது போல கலர் மாறி வரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 1/2 லிட்டர் கிட்ட பாலை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கேரமலைஸ் ஆனதுனால அடியில கொஞ்சம் கெட்டியா இருக்கும். பால் கொதிக்க கொதிக்க கேரமலைசேஷன் கரைஞ்சி வந்துடும். இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியாவை போட்டு வேக வச்சுக்கலாம். சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் இனிப்புக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க சர்க்கரை கூட நீங்க இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் கிட்ட கண்டென்ஸ்டு மில்க், கொஞ்சமா குங்குமப்பூ, கொஞ்சமா ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் கிட்ட உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ட்ரை நட்ஸ் அண்ட் டேட்ஸ் இதோட சேர்த்து கலந்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதியில நல்லா இது போல திக்காகி வரும். அவ்வளவுதான், சூப்பரான ஷீர் குருமா ரெடி. ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வீட்டில் ஏதாச்சும் ரிச்சா ஸ்வீட் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷீர் குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.